ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறேன் கேக்குதுங்களா? யா கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். மைக் ஆன் பண்ணி. Yes, sir. எஸ் ஓகேமா ஓகே. ஹவ் ஆர் யூ ஆல் கைஸ்? ஹவ் ஆர் யூ? ஹாப்பி? Fine, sir. Fine, sir. ஓகேமா. ஓகே ஓகே குட் குட். ஆல்ரெடி லேட்ன்றதுனால வில் ஸ்டார்ட் த லெசன். ஓகே, நாங்கள் லெசனை ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணது எதுக்கு? வாட் டிட் ஐ டீச் யூ? டீச் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான். வாட் இஸ் தட்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை மறந்து கம் ஆன். மை காட். ரிலேஷன்ஷிப் எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லி தரீங்க. ஓகே, ரிலேட்டிவ் நேம்ஸ் நாங்க பார்த்தோம். அது ஒன்று. வேற சிம்பிள் நவுன் அது சொல்லி தரீங்க. முக்கியமா 4, அதாவது கிராமரில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 லெசன்ஸ் வந்து நவுன், வெர்ப், எட்ஜெக்டிவ், அட்வெர்ப், இதனாலும் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லித்தாங்க. ஓகே, இன்னைக்கு நாங்க அதை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முதல்ல ஒரு புதிய லெசன் ஒன்று பார்த்துட்டு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனோட பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். கைஸ், கேன் யூ ஆல் see my screen? இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்குதாமா? Yes, sir. ஓகே ஓகே குட். ஓகே, வாட் இஸ் திஸ் நம்பர்? இது என்ன நம்பர்? ஓகே, how much is it? சார் ஸ்கிரீன் விளங்க இல்ல. ஸ்கிரீன் விளங்குது இல்லையாமா? எல்லாருக்கும் விளங்குது இல்லையா? இல்லாட்டி நான் திரும்ப ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் விளங்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க, எங்கேஜ் ஆகுங்க, ஹாப்பி ஆயிருங்க, ஜோக் ஆயிருங்க, கிளாஸை குழப்புங்க, இடைய குழப்புங்க. அப்பதான் கிளாஸ் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, ஸ்கிரீன் விளங்குதாமா எல்லாருக்கும்? எஸ் சார். எஸ். இது என்ன நம்பர்? இது யாருக்கு சொல்லலும்? இப்ப அவசரமா யாரோ ChatGPTக்கு போற மாதிரி வாசம் அடிக்குது எனக்கு. யார் அது? பாத்திமா ஜைனப். ChatGPTக்கு போற மாதிரி விளங்குது. ஓகே, ChatGPT தேவையில்ல. இதே ChatGPT ஹெல்ப் இல்லாம நாங்க எப்படி தனியே ரீட் பண்றதுன்னு சொல்லி தரவா? சார், யா, சவுண்ட் கொஞ்சம் போதா? அப்ப நீங்க சவுண்ட கூட்டணும் ராஜா. கூட்டிதான் இது. ஏண்ட சவுண்ட் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதாமா? எஸ் சார். ஓகேமா, ஓகே ஓகே. அந்த சவுண்ட் போதாதுன்னு சொல்ற அந்த அந்த இவர் வந்து திரும்ப அந்த ரீஜாயின் பண்ணி பாருங்க, இல்ல நான் சத்தமா பேசுறேன். இதம்மா எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நாங்க செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் அப்படின்னா மீனிங் என்னது ராஜா? செக்ரிகேட். இப்ப நான் சொல்றேன் கேக்குது தானே ராஜா? அப்ப பரவாயில்ல, ஜாயின் ஆக தேவையில்ல. ஹசீஃப் கவனிங்க. ஓகே, செக்ரிகேட்னா மீனிங் என்னதுமா? செக்ரிகேட்னு சொன்னா பிரிக்கிறது. அதாவது பிரிச்சு வைக்கிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க செக்ரிகேட். ஓகே, இப்ப இந்த பிக் நம்பர்ஸ் நாங்க என்ன செய்யணும்? செக்ரிகேட் பண்ணணும். எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பை 3 digits. பை 3 digits. டிஜிட்ஸ்னா என்னது? இலக்கங்கள். 3 இலக்கங்களாக நாங்க இது என்ன செய்யணும்? செக்ரிகேட் பண்ணணும். இது வேறையா, இது வேறையா, இது வரைக்கும் நாங்க 3 நாங்க செக்ரிகேட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரு நம்பர் பேலன்ஸ் ஆகிக்குது. கரெக்டா? செக்ரிகேட் பண்ண மெத்தட் ஓகேயா? ஓகே. இப்ப பாபா நான் ஹைலைட் பண்ற நம்பர் என்னதுன்றது சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் நம்பர்? 5. வெரி குட்.
இது 5. What is this? 45. 45. Very good. What is this? 845. 845. Okay, ma. சில பேர் சொன்னீங்க 845 ன்னு சொன்னீங்க. சில பேர் வந்து 845 சொல்லி சொன்னீங்க. எது சரி? 845 845 845. ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். 845 சொல்லவும் மேலும் சும்மா 845 சொல்லவும் மேலும் ரெண்டுமே கரெக்ட். நாங்க எண்ட் சொல்லணுமா வானமா? இது ஈஸி. சொல்லாம இருப்போம். அப்ப நாங்க 845 சொல்லுவோம். ஓகே, இது 845 சொன்னா இது என்னது? பேலன்ஸ் எதுவும் சொல்ல வேணாம், அதை மட்டும் சொல்லுங்களேன். இது என்னது? 847. 847. What is this? 854. 454. Okay. What is this? 554. 565. இது என்னது? 546. 546 இல்ல 46. What is this? 548. 548. What is this? 566. 566. What is this? 6. 6. Very good. இப்ப நாங்க 1 by 1 வருவோம். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து. What is this? 845. 5. What is this? 45. What is this? 845. 845. Now what is this? 7,845. 7,845. 7,845. 845. இங்க 7,000க்கு பிறகு end வருமா? No. No. Absolutely no. 7,000க்கு பிறகு end போட வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. 100க்கு பிறகு end போடலாம். 845 போடுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவும் தேவையும் இல்லை. அது நீங்க 845 சொல்லல. அப்ப 7,845 தமிழ்ல இது எப்படிமா வரும்? 7845. 7,845. 7,000 இல்ல, 7,845. ஓகே, வாட் இஸ் திஸ்? 47,845. வெரி குட். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 7,845 சொன்னோம். இப்ப இது என்னது? 47,845. இது எல்லாருக்கும் கிளியரா? Yes. தமிழ்ல இது எப்படி வரும்? 47,845. 47,845. வெரி குட். இப்ப 8,47,845. 847,845. ஓகேமா, ஓகே. இப்ப லெக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, லெக்ஸ் சொன்னாங்க. லெக்ஸ்ன்ற அந்த லட்சங்கள், லெக்ஸ்ன்றது வந்து நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் யூஸ் பண்றது இல்ல, இந்தியால யூஸ் பண்றாங்க. ஓகே, நாங்க யூகே இங்கிலீஷ் ஃபாலோ பண்றதுனால லெக்ஸ்ன்ற அந்த டேர்ம் வந்து நாங்க யூஸ் பண்றது இல்ல. கேஷுவலா ஒருத்தரோட பேசும்போது 5 lakhs தாங்க, 6 lakhs தாங்கன்னு பேசலாம். ஆனா ஒஃபிஷியல் கன்வர்சேஷன் வரும்போது, சரியான இங்கிலீஷ் நாங்க படிக்கும்போது லெக்ஸ் நாங்க யூஸ் பண்ண கூடாது. நாங்க இதை பார்த்து 7,000, இதை பார்த்து 47,000. அப்ப இது என்னது? 847,000. அப்ப 847,845. இது கிளியரா? இப்ப தமிழ்ல இது எப்படி வரும்? 847,845. அது தமிழ்ல அப்படி சொல்ல தேவையில்ல. தமிழ்ல நாங்க லட்சம் தான் சொல்லணும். இங்கிலீஷ்ல தான் நான் லெக்ஸ் சொல்ல சொல்லி சொன்னேன். தமிழ்ல உங்களுக்கு லட்சங்கள் சொல்லலாம். அப்ப என்னது?
$8,47,845. வெரி குட்மா. 8,47,845. சிங்களத்துல இது எப்படி வரும்? ஐயோ, ලක්ෂ 8යි 47,845. சரியா? 8,47,845. இத இங்கிலீஷ்ல சொல்லுங்க யாரு சரி? 458,661. 458,661. தமிழ்ல சொல்லுங்க. 4,58,661. 4,58,661. வெரி குட். இது என்னது தமிழ்ல? 3,33,333. 3,33,333. இங்கிலீஷ்ல? 333,333. ஓகே. 333,333. இங்கிலீஷ்ல இது எப்படி வரும்? 300,000. 300,000. தமிழ்ல? 3 லட்சம். 3 லட்சம். சிங்களத்துல? லட்சத்துணை. வெரி குட். வெரி குட். திரும்ப ஃபாஸ்டா சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? 5. 5. 45. 45. 845. 7,845. 47,845. 840. ஓகே. 847,845. இப்ப இது என்னது? 84,000. இது நீங்க மில்லியன் சொல்லலாம். என்னது? எப்படி நீங்க இதுவரை பார்த்து 1000 சொன்னீங்களோ அதே மாதிரி இதை பார்த்து நீங்க என்ன சொல்லலாம்? 4 மில்லியன் சொல்லலாம். 4 மில்லியன். அதுக்கு பிறகு வந்து ஆல்ரெடி சொன்னதே திரும்ப சொல்லணும். 847,845. கிளியரா? 4 மில்லியன் 847,845. கிளியரா? Yes. ஓகே. இது எப்படி வரும்? 3,300,000. வெரி குட். இவ்வளவுதான். 3,300,000. இப்ப 3,30,000. ஐய் ஐய் 3,330,000. வெரி குட். 3,330,000. இப்ப இது என்னது? 3,333,000. 3,333,000. $3,333,000. 3,333,300. Very good. 3,333,300. So, 3,333,330. 3,333,330. 3,333,333.
வெரி குட். 3,333,333. இது என்னது? 3,330,333. வெரி குட். 3,330,333. 3,330,033. வாவ். 3,330,033. 3,330,003. 3,330,003. 3,300,003. 3,300,003. 3,003,003. 3,003,003. 3,003,003. நல்லது தானே? மாஷா அல்லாஹ். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கிற பிள்ளைகள் தானே? இப்ப உங்களுக்கே விளங்குதா ஒரு டேலண்ட் எவ்வளவு உண்டு. What is this, ma? 4,783,000. 4,783,253. 4,783,253. தமிழ்ல இது எப்படி சொல்றேன்? 4 million தமிழ்ல சொல்லுங்க. 4,783,253. 83,253. வெரி குட். அது 4 மில்லியன் சொல்றதை விட நாங்க தமிழ்ல சொல்லும் போது 47,83,253. 47,83,253. 47,83,253. 4,783,253. இந்த ஒரு ஊடு வாங்க போறோம். அதுல போட்டிக்கிறா வந்து 7.5 மில்லியன். அப்படின்னா அது என்னது? அது எத்தனை லட்சம்? 7,500,000. அப்படின்னா தமிழ்ல சிம்பிளா சொல்லுங்க. 7 7 லட்சமா? ஐயோ ஆண்டவனே. 75 லட்சம். 75 lakhs. லக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல, லட்சம். இப்ப கிளியரா உங்களுக்கு? இப்ப இதையும் எடுங்களே. இப்ப எப்படி வரும்? 54,847,800. 54,870,845. ஓகே ஓகே. பதட்டத்துல திக்ரு மிஸ் பண்ணிடாங்க. சரியா சொல்லுங்க. 54,847,845. 54,847,845. இப்ப 4,847,000 சொன்னா 48 லட்சம். இது எப்படி தமிழ்ல? 5 கோடியா? வெரி குட். 5 கோடியே 48,47,845. 5 கோடியே 48,47,845. இங்கிலீஷ்ல 54,847,845. இது கிளியரா? இப்ப 17 மில்லியன் சொல்றாங்க. 5 எல்லாம் விடுங்களே. 17 மில்லியன் சொல்லுங்க. இது தமிழ்ல என்னது? 17 லட்சம். இல்ல. ஐயோ ஐயோ 17 கோடி. ஐயோ 17 ஐயோ. கோடி. கீழே எல்லாம் கோடி கீழே. 70 லட்சம். 1 கோடி 70 லட்சம். இப்ப சரியா? ஏமா இங்க பாருங்க. 54 மில்லியன் சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க?
5 கோடியே 48 சொன்னீங்க. அப்ப 17 என்னது? 1 கோடியே 70 லட்சம். கிளியரா? ஓகே. இதையும் சேர்த்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. 454,847,845. டே வாய பாருங்க. வெரி குட். நல்ல புள்ள. இதான் படிக்கணும். தமிழ்லையும் சொல்லுங்கம்மா. 45 கோடி 48,47,845. இவ்வளவு பெரிய சல்லியோட கையில வந்தா நீங்க என்ன செய்வீங்க? BMW அவ்வளவுத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் மரத்தோண்டி பேக்கெட் வாங்கி மூஞ்செல்லாம் பூச்சி கொள்வீங்கண்ணா. இல்ல சார். அப்ப கிரீம் வாங்குறேன், ஃபேர்னஸ் கிரீம், பொண்டை ஸ்ட்ரைட் பண்ற எல்லாம் BMW காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவோம். BMW வாங்குவீங்க. ஓகே ஓகே. ஆமீன் ஆகட்டும். ஆமீன். இஷா பாங் சொல்ற டைம்ல நாங்க ஆமீன் சொல்றோம். ஆமீன் ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே குட். அப்ப பாருங்கம்மா, 454,847,845 தமிழ்ல எப்படி வரும்? 45 கோடி 48,47,845. வெரி குட். 45 கோடியே 48,47,845. அதுக்கு பிறகு தமிழ் எங்களுக்கு தேவையில்ல. நாங்க சிம்பிளா இது என்ன செய்வோம்? ஃபுல்லா எங்களுக்கு சொல்லிடும். நாங்க 1000 பார்த்தோம், மில்லியன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து என்ன வரும்? பில்லியன். ஃபுல்லா சொல்லுங்க இது. 565,454,847,845. வெரி குட். 565 பில்லியன் 454 மில்லியன் 847,845. ஓகே. 1000 மில்லியன் பில்லியன் அதுக்கு அடுத்து என்னது? ட்ரில்லியன். ட்ரில்லியன். ஓகே. அவ இது ஃபுல்லா சொல்லுங்க. 546 trillion 565 trillion 565 billion 454 million 847,845. சடக்கல்லாவது. ஓகே. சண்டை பிடிக்க கூடாது, எல்லாம் பொறுமையா போகணும். ஓகே ஓகே. மில்லியன். ஓகே. 1000 மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனுக்கு அடுத்து என்னது? குவாட்ரில்லியன். வாவ். யாருமா ஆன்சர் பண்ணது? வெரி குட். நல்ல புள்ள உண்டு போல. புதிய வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. யாரு நேம் என்ன? அமீனா. வெரி குட். குவாட்ரில்லியன் சொல்லுங்க அப்ப. 548 quadrillion 546 trillion 565 billion 454 million 847,845. வெரி குட். 1000 மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் அதுக்கு அடுத்தது என்னது? டூ மினிட்ஸ் டைம் தரேன். கூகுள்ல தேடி சொல்லுங்க பாப்போம். தெரியாட்டி பிரச்சனை இல்லை, ஆனா தேடி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். குவாட்ரில்லியனுக்கு அடுத்தது எனக்கு 1 cross 1000 மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் அதுக்கு அடுத்தது என்னது? quintillion குயின்டில்லியன் வரும். குயின்டில்லியன் வரும். குவாட்ரில்லியனுக்கு அடுத்தது என்னது? குயின்டில்லியன். ஓகே. இது நீங்க சும்மா கூகுள்ல பார்க்கலாம். நீங்க அடிங்க எப்படின்னு சொன்னா 1000 மில்லியன் பில்லியன். scientific notations வாட் இஸ் நெக்ஸ்ட்? விக்கிபீடியா. இப்படி அடிச்சா வரப்போகுது பாருங்க. இந்த வந்திக்கு விக்கிபீடியால வரும். மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் குயின்டில்லியன் செக்ஸ்டில்லியன் செப்டில்லியன் வரும். இப்படி அப்ப நாங்க இதுவரைக்கும் தான் நாங்க பார்க்க போறோம்.
அதுக்கு அடுத்து குயின்டிலியன். ஓகேம்மா, சொல்லுங்க குயின்டிலியன் சொல்லுங்க. Five hundred sixty-six quintillion, 156 quintillion, 6 trillion, 565 billion, 454 million, 847,845. வெரி குட். 566 quintillion, 548 quadrillion, 546 trillion, 565 billion, 454 million, 847,845. லாஸ்ட் இது என்னது? 6 trillion. 6 trillion. ஓகே, வெரி குட். ஓகே, சரி பாருங்க. மில்லியார்ட விடுங்க. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், quadrillion, quintillion, sextillion. ஃபுல்லா சொல்லுங்க. 6 trillion, 566 quadrillion, 548 quadrillion, 546 trillion, 565 billion, 4,500 ஏய் 4,000 454 847 trillion, 845. ட்ரில்லியனா? ஐயோ, 1000. 1000. 1000 இல்ல, 1000 கல்சன். 1000. 1000. பதறக்கூடாது, நோமலா போகணும். 6 sextillion, 566 quintillion, 548 quadrillion, 546 trillion, 565 billion, 454 million, 847,845. இப்பம்மா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவ்வளோ பெரிய கேஷ நாங்க ரைட் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு வருமா பிராக்டிகலி? No. No. நாங்க ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருந்தாலும் சிஇஓ இருந்தாலும் சுத்தி சுத்தி இதுக்குள்ளுக்க தான் நாங்க இங்க போறோம். டே டு டே பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இதுக்குள்ளுக்க, ஒரு காணி ஊடு வாங்குறீங்கன்னா இதுக்குள்ளுக்க, பெரிய ஊடு கார் வாங்குறீங்கன்னா இதுக்குள்ளுக்க, கம்பெனியோட ஒர்க் பண்றீங்கன்னா இது அல்லது இது வர தான் நீங்க போறீங்க. இப்ப செக்ஸ்டிலியன் வரக்காட்டியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்டா, இந்த பில்லியன் எல்லாம் எங்களுக்கு சாதாரணம். ஏன்னா நாங்க இன்னைக்கு பில்லியனை மட்டும் படிச்சிருந்தா உங்களுக்கு அதே பெரிய ஒரு பாரமா இருந்திருக்கும். நாங்க செக்ஸ்டிலியன் வரக்காட்டியும் போனதுனால பில்லியன் எல்லாம் இப்ப எங்களுக்கு சிம்பிளா சொல்லணும். Yes. ஈஸியா இல்லையா? தமிழ்ல பாருங்க, இது 40 லட்சம், இது 5 கோடியே 40 லட்சம், இது 45 கோடியே 40 லட்சம். இது என்னது? 545 கோடியே. விளைஞ்சா இத பாருங்க, இது எப்படி ரீட் பண்றேன். 545 கோடியே 48,47,845. அப்ப 100 கோடி வர காட்டியும் எங்களுக்கு தெரியும். 5 பில்லியன் 454 மில்லியன் 847,845. கிளியரா? இப்ப 100% கிளியர். இப்ப யாராச்சும் உங்களை பேங்க்ல வச்சு இந்த டிபாசிட் ஸ்லிப்பை கொஞ்சம் எங்களுக்கு ஃபில் பண்ணி தாங்கண்டா, உங்களால தனியா ஃபில் பண்ண இயலுமா இல்லாதா? செக் கொண்டு ரைட் பண்ண சொன்னா உங்களால செக் ரைட் பண்ண இயலுமா இல்லாதா? எடின்டபிள்யூ டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்க இதோட ஸ்பீக் பண்றதா இருந்தா நீங்க ஏழுன்னு சொல்ல மாட்டீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? Can. எடின்டபிள்யூ டெக்னிக் மிஸ் பண்ணிடவானா, தமிழ்ல ஸ்பீக் பண்ணும்போது தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஓகே, Okay. குட். இப்போ நாங்க நியூ லெசன் ஒன்றுக்கு போறோம். ஓகே, நியூ லெசன். ஓகேம்மா, ரீட் பண்ணுவோமா? யார் இதை பியூட்டிஃபுல்லா ரீட் பண்ண போறேன்? நல்ல வீடியோ ஒன் பண்ணி நல்ல பசங்க ரீட் பண்ணி காட்டுங்களேன். கமான், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சோர்ந்து போயிட்டுக்கிறீங்க. யாருக்கு இது ரீட் பண்ணிடும்? அமீனா, ப்ளீஸ் ரீடுமா.
Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. Very good. Very beautiful. Very stylish. No student. SS. Who is that? Shahani. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. Wow. Mara style. இன்னொரு ஸ்டூடெண்ட். Come on, Aman. Boys la Aman. Ruski. Ramla. Ashif. Ashifa. Basit, Masan. No, Masan. சரி, ஓகே. நான் ஒருக்கா ரீட் பண்ணி காட்டுறேன்னா ஸ்டைலா 1 2 3 start. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. இது ஒரு normal reading. இது ஒரு normal reading. ஸ்டோரி டெல்லிங்ல இது எப்படி ரீட் பண்ணுவாங்க? ஸ்டோரி டெல்லிங்ல இதை ரீட் பண்ணும்போது இதுக்குரிய இமோஷன்ஸை வெளிப்படுத்துவாங்க. ஒவ்வொரு வேர்டுக்குரிய மீனிங்க அவங்களோட சவுண்ட்லயும் முகத்திலையும் காட்டுவாங்க. அதுதான் ஸ்டோரி டெல்லிங். எப்படி? Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. இப்ப பாருங்க, நான் ரீட் பண்ணும்போது என் சவுண்ட்லையும் என் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லையும் என் கெஸ்டர்ஸ்லையும் வந்து அந்த சவுண்டை நான் காட்டுறேன், அந்த இமோஷன்ஸை நான் காட்டுறேன். யாருக்கு வீடியோ ஆன் பண்ணி இதை செய்யல? ஸ்டோரி டெல்லிங். வெக்கமா இருந்தா இங்கிலீஷ் கிளாஸ் எங்களுக்கு செட் ஆகாது. இங்கிலீஷ்ல எங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? வெக்கம் இருக்கக்கூடாது. வெக்கம், ஆட்கள் சிரிப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அப்செட், அதெல்லாம் பார்த்தா சாரி தான் இங்கிலீஷ் கிளாஸ். அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தான். யாருக்கு இதை எக்ஸ்பிரஷன்ஸோட ஸ்டைலா ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி காட்டிலும் பயந்தா லைஃப் லாங் பயப்பட வேண்டியதானா? வெக்கம்டா முன்னுக்கு வரவே மாட்டீங்க. இன்னைக்கு அடிச்சு சொல்றேன். ஐ எம் வெரி வெரி சாரி அபவுட் யூ. உங்களை நினைச்சு எனக்கு சரி பாவமாயிடுச்சு. ஓகே, ஸ்டோரி டெல்லிங் பார்த்தோம். ஓகே, நார்மல் ரீடிங் பார்த்தோம், ஸ்டோரி டெல்லிங் பார்த்தோம். மூணாவது ஒன்று இருக்குது வந்து லவுட் ரீடிங். நீங்க வீக்லி ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் நீங்க செட் ஆகி அல்லது தனியா சரி ஜூம்ல சரி நீங்க இந்த மாதிரி பேராகிராஃப் ஒன்று எடுத்து லவுடா ரீட் பண்ணணும், சவுண்டா ரீட் பண்ணணும், கத்தி கத்தி ரீட் பண்ணணும். அப்படி கத்தி கத்தி ரீட் பண்ண போகல உங்களோட த்ரோட் வந்து பெயின் வரணும். உங்களுக்கு இது வலிக்கிற அளவுக்கு நீங்க கத்தி கத்தி ரீட் பண்ணணும். சவுண்டுக்கு எப்பவுமே ஒரு பவர் ஒன்று இருக்குது. நீங்க நார்மலா ஒரு போன்ல ஒரு கசிதா உண்டோ, சாங் உண்டோ, மியூசிக் உண்டோ போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கும் ஒரு பெரிய பஃபல் செட் ஒன்ல ஹைஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர் ஒன்ல ஹை சவுண்ட்ல அதே கசிதா, அதே சாங், அதே மியூசிக் கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குதா இல்லையா? நார்மலா போன்ல கேட்கறத விட அந்த ஹைஃபை சிஸ்டம் சவுண்டை கூட்டி கேட்க போகல உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஃபீலிங் இருக்கும்?
More vibrant. வெரி குட். எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிக்குது. உங்களுக்கு கொஞ்சம் வைப் ஆகிக்கும். வேணா கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் போனா இந்த பெரிய ஸ்பீக்கர்ல தாண்டி ஆட்டம் ஆட பாட்டெல்லாம் போடுவாங்க. எங்கட உமா மாமார்கள் கிளவியெல்லாம் சேர்ந்து ஆடுவேனா ஜாதினா. ஏன் அது? ஏண்டா அந்த சவுண்டுக்கு ஒரு வைப் ஒன்று இருக்குது. இப்ப ஒருத்தரை கூப்பிடுறோம், வாங்க அப்படி கூப்பிடுறதை விட வாங்க அப்படி கூப்பிட போகல இஃபெக்ட் கூடயா இல்லையா? கூட. அப்ப எங்கட பிரெயின் வந்து எதுக்கு கூட அட்டென்ஷன் கொடுக்கும்? லோ வால்யூம்கா ஹை வால்யூம்கா? High volume. High volume. அப்ப நாங்க ரீட் பண்ணும்போது ஹை வால்யூம் ரீடிங் சவுண்டா ரீட் பண்ணும்போது எங்களுக்குள்ளுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று வருமா இல்லையா? வரும். Oh, எங்கட yes. த்ரோட், எங்கட லங்ஸ், எங்கட நர்வ்ஸ், எங்கட சீக், எங்கட டங், எங்கட பிரெயின் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். பிரெயின் யோசிக்கும், ஏன் இவர் வந்து இப்ப சவுண்டா இதை ரீட் பண்றாரு, ஏன் மரியம் இதை சவுண்டா ரீட் பண்றாங்க, ஏன் ஹசீஃப் இதை சவுண்டா ரீட் பண்றாங்க, ஏன் சவுண்டை கூட்டுறாங்க, இங்கிட்டு பெயின் வருது, மூச்சு கூட இது எடுபடுது, ஹார்ட் வந்து கூட பீட் பண்ணுது, ஏன் இதை சவுண்டா ரீட் பண்றாங்க, அப்ப இந்த வேர்ட்ஸுக்கு பின்னுக்கு என்ன சரி இறுக்கி போகல அப்படின்னு உங்களோட பிரெயின் என்ன செய்யும், நீங்க ரீட் பண்ற கண்டென்ட்டுக்கு கூட அட்டென்ஷனை கொடுத்து அந்த வேர்ட்ஸை வந்து தனக்குள்ள வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணும். எவ்வளவுக்கு உங்களோட பிரெயின் வந்து வேர்ட்ஸை தனக்குள்ள வச்சுக்கொடுதோ அவ்வளவுக்கு vocabulary கிராமர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். லவுட் ரீடிங் வீக்லி 1 day தனியா சாரி 2 பேர் செட் ஆகி சாரி, நீங்க உங்களோட மாமாவோட டெடாவோட சரி உங்களுக்கு செய்யல, தாத்தா தங்கச்சி நானா தம்பியோட சரி செய்யல, இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் நடுங்க, நார்மலா ஒருக்கா ரீட் பண்ணுங்க. ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கத்தி ரீட் பண்ணுங்க. நீங்க சவுண்டா உங்களோட ஃப்ரெண்ட் சவுண்டா மாறி கத்தி ரீட் பண்ணி தொண்டை நோவணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஜிம்முக்கு போறவங்க வெயிட் எல்லாம் தூக்குவாங்க, எக்ஸசைஸ் பண்ணும் போக இது வலிக்கும். வலிச்சா நல்லமா வலிக்காட்டி நல்லமா? வலிச்சாதான் நல்ல. வலிக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? why is that? அப்பதான் மருந்து எடுக்க போகிறேன். அந்த வலிச்சாத்தான் வந்து டிஷ்யூ எல்லாம் வந்து டேர் ஆகுது, கிளியுதுன்னு அர்த்தம். இப்ப நாங்க அதை தூக்குறோம், 6 தடவை தூக்க போகல வலிக்குதே இல்லை, ஜாதி வைக்கப்பா ஜாதி அல்லா வலிக்குது, இல்ல 15 40 ஓகே வைங்க, இன்னொரு 2 தடவை பெயின் பாருங்க. ஒரு 20 டைம் செய்ய சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 டைம் செய்ய போகல பெயின் இருக்காது. 16th 17th 18th 19th 20th சொல்ல போகல எங்களுக்கு அப்படி பெயினா இருக்கும். ஏனது? அப்ப மசில்ஸ் வந்து கிளியுதுன்னு அர்த்தம். மசில்ஸ் கிழிஞ்சாதான் அந்த இடத்துல போயிட்டு பிளட் போயிட்டு புரோட்டீன் போயிட்டு பெச்சாவே எங்களோட கட்ஸ் வரும். அப்ப அங்கிட்டு பெயின் வரணும். சிமிலர்லி நீங்க லவுடா ரீட் பண்ணும்போது உங்களோட த்ரோட்ல பெயின் வரணும், லங்ஸ்ல நிறைய மூச்சு எடுக்கணும், ஹார்ட் பீட் கூட அடிக்கணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங். அடுத்தது வந்து ஸ்பீட் ரீடிங். அடுத்தது என்னது? ஸ்பீட் ரீடிங். ஸ்பீட் ரீடிங்டா இதை நார்மலா ரீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுதுன்னு பார்ப்போம். நார்மலா நாங்க ரீட் பண்ணி பார்ப்போம். 1 2 3. Once upon a time in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. பாருங்க 9 seconds போச்சு. 9 seconds 50 milliseconds போச்சு. இப்ப எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் போடுறேன். எப்படின்னா இதை நான் வந்து 7 seconds ரீட் பண்ண ட்ரை பண்ண போறேன். அப்போ கொஞ்சம் ஸ்பீடா ரீட் பண்ண போறேன். எனக்கு நானே கொடுக்குற சேலஞ்ச் வந்து 7. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். 1 2 3. Once upon a time in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. 7 seconds ட்ரை பண்ணேன், 4 seconds நான் முடிச்சேன். திரும்ப ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கறேன், இதை விட ஸ்பீடா. 1
2, 3. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of beautiful look. Her only company was grown next to ugly cactus. பாருங்க 3 seconds 99 milliseconds குள்ளுக்கு நான் இந்த ஸ்பீடா ரீட் பண்ணேன். யாருக்கு இந்த ரெக்கார்ட் பிரேக் பீட் பண்ணேலும் எந்த ஸ்டூடெண்ட் கேளும் 3 seconds 98 millisecondsல முடிக்கணும். யாருக்கு கேளும் செஞ்சா கிஃப்ட் உண்டா? சாரி, இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, நீங்களே ஒரு ரெக்கார்டு செட் பண்ணுங்க. சார் நான் ஒரு 5 secondsல ரீட் பண்ணி காட்டுறேன், சார் நான் ஒரு 7 secondsல ரீட் பண்ண, நீங்களே ரெக்கார்டு வைங்க. அந்த ரெக்கார்டை நீங்க ரீச் பண்ண இயலுமான்னு பாருங்க. யாரு கேளும்? நீங்களே ரெக்கார்டு வச்சு 8ன்னு வைங்க. அந்த 8க்குள்ளுக்கு சொல்லி முடிக்கிற மாதிரி. ஹூ கேன்? ஐயோ யாருமே இல்லையா? ட்ரை பண்றீங்களா ஷஹானி? கேக்குது இல்ல ஷஹானி? ஐ கான்ட் ஹியர் யூ. Okay, sir. என்ன ரெக்கார்ட் வைக்க போறீங்க? 7 to 8 something. 7 to 8. நீங்களே 1 2 3 ஸ்டார்ட் சொல்ல போறீங்க. நீங்க ஸ்டார்ட் சொன்ன உடனே நான் கிளிக் பண்ணுவேன். நீங்க ஸ்டார்ட் சொல்லிட்டு உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணுமா? கெப் ஓகேல நீங்களே 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுங்க மெதுவா. 1 2 3 start. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. வெரி குட். 8 seconds 80 millisecondsல முடிச்சாங்க. இந்த ரெக்கார்டை யாருக்காச்சும் பிரேக் பண்ணலாமா? இல்லாட்டி ஷஹானியே பிரேக் பண்ண ட்ரை பண்றீங்களா? I'll try. ஓகே, சேம் 1 2 3 ஸ்டார்ட் சொல்லணும். 1 2 3 start. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. 6 secondsல செஞ்சாங்க. வெரி குட். இட் வாஸ் a nice record. வேற யாராவது இந்த ரெக்கார்டோட கேளுமா? 6:35ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இந்த டெக்னிக் விளங்குதா? அப்ப நாங்க வீக்லி ஒரு டைம் ஒன்று எடுத்து நார்மல் ரீடிங் ஒன்று செய்யணும், ஸ்டோரி டெல்லிங் ரீடிங் ஒன்று செய்யணும், லவுட் ரீடிங் ஒன்று செய்யணும், இந்த மாதிரி ஸ்பீட் ரீடிங் ஒன்று செய்யணும். நாங்க இதை நார்மலா ரீட் பண்ணி எவ்வளவு நேரம் வருதுன்னு பார்க்கணும். எங்களுக்கு நாங்களே ரெக்கார்டு வைக்கணும். எப்படி இதை நான் இவ்வளவு நேரத்துக்குள்ள வாசிக்க போறேன் அப்படின்னு ஒரு டாக்கர் ஒன்று வச்சு அந்த டாக்கரை நாங்களே உடைக்கணும். இதுக்கு சொல்லுவாங்க ஸ்பீட் ரீடிங். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணணும். அப்ப நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங். அடுத்தது நியூஸ் ரீடிங். இந்த மெத்தட்லயும் ட்ரை பண்ணணும். நியூஸ் எப்படி ரீட் பண்ணுவாங்க? Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. நியூஸ் ரீட் பண்ணும்போது அவங்களோட ஹெட்டும் ஷோல்டர்ஸும் இமோஷன்ஸை காட்டும். அதாவது ஸ்டோரி டெல்லிங் அளவுக்கு ஓவரா போக மாட்டாங்க. அந்த ப்ரொஃபஷனலிசம் ஒன்று இருக்கு. ஸ்டோரி டெல்லிங்ல பாருங்க, proud rose of a beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. அப்படி மூஞ்சில எமோஷன்ஸ் காட்டுவாங்க ஸ்டோரி டெல்லிங்ல. நியூஸ் ரீடிங்ல அப்படி எல்லாம் செய்யலாம். இமோஷன்ஸை காட்டணும், ஆனா ப்ரொஃபஷனலா இருக்கணும். Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. ப்ரொஃபஷனலாவே இருக்கணும் நியூஸ் ரீடிங். நம்பர் 1 என்னதுமா? நார்மல் ரீடிங். நம்பர் 2 என்னது? ஸ்டோரி டெல்லிங். நம்பர் 3 என்னது? லவுட் ரீடிங். 3 என்னது? ஸ்பீட் ரீடிங். நம்பர் 5 என்னது? நியூஸ் ரீடிங். நியூஸ் ரீடிங் மெத்தட்ல யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? Can I? Yeah. Once upon a time, in a desert far away,
there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. வெரி குட், நல்லா இருந்துச்சு. நியூஸ் ரீடிங்ல ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, ஸ்பீடா செய்யணும். இங்க கெப் போடலாம். நியூஸ் ரீடிங்ல நார்மல் ரீடிங் மாதிரி கெப் போட்டு ரீட் பண்ணலாம். ஸ்பீடா சொல்லிக்கொண்டு போகணும். நாங்க ஃபாஸ்ட் ரீடிங் செய்யற அளவுக்கு ஸ்பீட் இல்ல, நார்மல் ஸ்பீடோடு வரணும். வேற யாராச்சும் அல்லது அவங்களே திரும்ப டசன்ட் மேட்டர், ஒரு சான்ஸ் தரலாம். ஏகே, அமீனா. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. வெரி குட். நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங், நியூஸ் ரீடிங். நம்பர் 6 வந்து நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங். நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங். நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங். நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்னா யாரு? தாய்மொழி இங்கிலீஷ் ஃபாரினர்ஸ். நாங்கள யாரு? நேட்டிவ் Tamil speaker. நாங்க நேட்டிவ் Tamil தமிழ் speaker. ஸ்பீக்கர். நாங்க நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர். நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்னு சொன்னா தாய்மொழி இங்கிலீஷா இருக்கிறவங்க. அவங்க இதை எப்படி ரீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க? Once upon a time in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. அப்படிதான் ரீட் பண்ண மாட்டாங்க, பேசுவாங்க. நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் எப்படி? Once upon a time in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. 2-3 வேர்ட்ஸை ஒண்டா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஷேக், ஹெட் ஷேக் பண்ணுவாங்க. ஸ்பீடா இருக்கு, பெரிய இமோஷன்ஸ் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்காச்சும் இப்படி ட்ரை பண்ணிடுவா நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் மாதிரி? Can I? யா. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to an ugly cactus. Wow, very good. It was very nice to hear from you, Shahani. You were absolutely best of the best. Come on. Where are you actually? Thank you, sir. Welcome. Amina, try ma. Once upon a time, in the desert far away, there was a rose who was so proud of her beautiful looks. Her only complaint was growing next to the ugly cactus. Wow, very good. Very nice. பாருங்க அம்மா, பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் இப்பதான் வெளியே வருது. இதுல நாங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ளுக்க டேலண்ட் இருக்குது, நாங்க அதை வெளியே எடுத்துட்டு வரல, பிராக்டிஸ் பண்றதில்ல. அப்ப என்ன செஞ்சிடும்? அந்த டேலண்ட் எங்களை விட்டு இல்லாம போயிட்டு இருக்கும். நான் என் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஏர்லி மார்னிங் வீக்லி 1 days 2 days கோல் ஃபேஸுக்கு போவேன். போயிட்டு இது மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு ரீட் பண்றேன். என்னென்ன மெத்தட்ல? நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங், நியூஸ் ரீடிங், நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து நெரேஷன். என்னது? நெரேஷன். நெரேஷன் அப்படின்னு என்னது? ஒரு ஸ்டோரியை நரேட் பண்றது. ஸ்டோரி டெல்லிங் தான், ஆனா அது ஸ்டோரி மாதிரி இருக்காது. ஸ்டோரி டெல்லிங் தான், ஆனா அது ஸ்டோரி மாதிரி இருக்காது. நீங்க இங்கிலீஷ் மூவி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல வந்து ஒரு சவுண்ட் கொடுக்கும் அந்த பேக்ரவுண்ட்ல. அந்த மாதிரி எப்படின்னா நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன், நெரேஷன் சொல்லி காட்டுறேன். 1 2 3 start. Once upon a time, in a desert far away, there was a rose who was so proud of her beautiful looks.
Her only complaint was growing next to an ugly cactus. Every day, the beautiful rose would insult and mock the cactus on his looks. All while the cactus remained quiet. All the other plants nearby tried to make the rose see sense, but she was too swayed by her own looks. One scorching summer, the desert became dry, and there was no water left for the plants. The rose quickly began to wilt. Her beautiful petals dried up, losing their lush color. Looking to the cactus, she saw a sparrow dip his beak into the cactus to drink some water. Though ashamed, the rose asked the cactus if she could have some water. The kind cactus readily agreed, helping them both through the tough summer as friends. How was it, students? எப்படி இருந்துச்சு? Good, sir. ஓகே, இதுக்கு தான் சொல்லுவாங்க இதுக்கு தான் சொல்லுவாங்க வந்து நெரேஷன். அதாவது கண்ணை மூடிக்கொண்டு இதை லிசன் பண்ண போகல ஒரு இங்கிலீஷ் படம் உண்டு காதால கேட்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். அப்ப 7 மெத்தட்ஸ் இருக்குது பாபா. நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங், நியூஸ் ரீடிங், நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங், நெரேஷன் மெத்தட். இந்த 7 மெத்தட்ஸ்லயும் நாங்க என்ன செய்யணும், வீக்லி 1 டே ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி பெரிய பேராகிராஃப் எடுத்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்க எதை கூட ப்ராக்டிஸ் பண்றோமோ அதுல நாங்க எக்ஸ்பர்ட் ஆகும். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்களாமா? Yes, sure. Inshallah. குட் குட். இப்ப நாங்க கிராமர் லெசனுக்கு போறோம். அதுக்கு போறதுக்கு முதல்ல உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ஸை நான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். 5 மினிட்ஸ் டைம் எடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்ல காப்பி பண்ணி கிளாஸ் முடிச்சதோட அதை எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பணும். இப்ப ரைட் பண்றீங்களா? கேன் யூ ஸ்டார்ட் நவ்? Okay, sir. காப்பி பண்ணுங்க. 5 மினிட்ஸ்ல முடிக்கணும். பியூட்டிஃபுல் பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இந்த வேர்ல்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கிராமட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Now we use the abacus to all the work. What's the process? And the dog here. Dog is
870. 860. 820. Next third. Big. That the answer is 7 plus 60, 130, 113, 118. Yes, our answer is 72 plus 11. Yes. It's 7. Amen. Not the 94 man. I say 90. One, what did I say? 72. 89. Sorry. No, you said okay. Okay, 44 5 are greatness. One, two, three, four, and start. One. Answer. You are still writing, no, ma? Answer. Finish, sir. Okay. It's 32. It's 9. It's 3. Okay. It's 29. It's 5. It's 6. It's 3. It's 1. It's 1. It's 3. Right. It's 3. It's 9. It's 5. It's 3. One. Very good. ஓகே டன் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா நாங்கள்? Okay, sir. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோஃபா நாங்கள் 7 o'clock நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து
ஃபர்ஸ்ட் ஒரு half an hour நாங்க என்ன பார்த்தோம், நம்பர்ஸ். 1000, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், குவின்ட்ரில்லியன், செக்ஸ்ட்ரில்லியன் வர காட்டியும் பெரிய டிஜிட் நம்பர்ஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஒரு half an hour கிளாஸ்லயே அதுல நாங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். நம்பர் 1. அதுக்கு பிறகு ரீடிங் டெக்னிக்ஸ், அதுல ஒரு 7 டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1 நார்மல் ரீடிங், ஸ்டோரி டெல்லிங், லவுட் ரீடிங், ஸ்பீட் ரீடிங், Speed reading, நியூஸ் ரீடிங், நேட்டிவ் reading, இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ரீடிங், native அதே மாதிரி English நெரேஷன். speaker reading, இந்த 7 மெத்தட்ல வீக்லி 1 days or 2 days நீங்க தனியாவோ ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோ இந்த ரீடிங்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களோட பிரெயின், நர்வ்ஸ், லங்ஸ், மவுத் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்க அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வாரது வந்து உங்களுக்கே விளங்கும். இங்கிலீஷோட நீங்க எங்கேஜ் ஆகி இருக்கிறதுக்கும் இங்கிலீஷோட நீங்க ரொம்ப டச் ஆகி இருக்கிறதுக்கும் இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். அது நம்ம வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு காப்பி ரைட்டிங் ஆக்டிவிட்டி ஒன்று தந்தேன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதில் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு பிளசண்டாக இருக்குதுன்றதை நான் பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையா நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய கிராமர் கன்செப்டை பார்ப்போம். நாங்கள் எல்லாரும் இங்கிலீஷ் லேர்ன் பண்றோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ்ல எந்த ஒரு வேர்டை எங்க கண்டாலும் எங்களுக்குள்ளுக்கு 6 கொஸ்டின்ஸ் வரணும். நாங்க 6 கொஸ்டின்ஸ் கேட்கணும். இந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் என்னது, உச்சரிப்பு எப்படி, மீனிங் என்னது, அர்த்தம் என்னது, கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்னது, அதாவது கிராமட்டிக்கல் இது எப்படியாப்பட்ட வேர்டு, நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வெர்பா, கன்ஜங்ஷனா, ப்ரிபோசிஷனா, ஆர்டிகலா, அது தெரியணும். ஹவு டு யூஸ் இந்த வேர்ட்ஸை, இந்த வேர்டை வந்து நாங்க எப்படி எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்றது, சினோனிம் என்டோனிம் என்னது, அதாவது ஒத்த கருத்து என்னது, எதிர்கருத்து என்னது இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு. அதே மாதிரி தனியை கண்ண மூணு எனக்கு இதுல ஸ்பெல்லிங் சொல்ல தெரியுமா. இப்படி 6 விஷயம் எங்களுக்குள்ளுக்க வரணும். நாங்க இந்த வேர்டை பார்க்கறோம். இது ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. முதலாவது என்னது, இந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் என்னது, அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டி தேடணும். ஓகே, இந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு தெரியான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரிஞ்சுக்கொள்றேன்? ஒரு வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு தெரியாட்டி எங்ககிட்ட இருக்குது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர். Google, அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போயிட்டு இந்த வேர்டு நாங்க டைப் பண்ணா சவுண்ட் வரப்போகுது. once, once, இந்த சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு? Yes. Yes, sir. எஸ், ஒன்ஸ்ன்னு சொல்லி அவங்க ரீட் பண்ணி காட்டுறாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்ப இனிமே உங்களாலையும் என்னையாலையும் சொல்ல இயலா, எனக்கு இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியா, அப்படி சொல்லலாம். இப்ப நீங்க உங்களை ஒரு vote of thanks ஒன்று செய்ய சொல்றாங்க, உங்களுக்கு 5 days டைம் தராங்க. நீங்க பிழையான ப்ரொனவுன்சியேஷன்ல அந்த vote of thanks செய்ய இயலா. ஏண்டா 5 days. அதுல ப்ரொனவுன்சியேஷனை செக் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷனை தேடிக்கொள்ளவும் மேலும் நீங்க சரின்னு நினைச்சு கொண்டிருக்கிற பிழையான ப்ரொனவுன்சியேஷனை கரெக்ட் பண்ணவும் மேலும். சில வேர்ட்ஸ் இருக்குது நீங்க பல வருஷமா பிழையாதான் ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாது பிழைன்னு. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க அது சரி அப்படின்னு. வாகனம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Vehicle, Vehicle. Vehicle. பிழை. எல்லாரும் பிழை, எல்லாரும் பிழை. Why? வாகனத்துக்கு நீங்க வெஹிக்கல்னு சொன்னீங்கடா, எல்லாரும் பிழை. அப்ப இத்தனை வருஷமா நீங்க ஏமாந்து இருக்கிறீங்க, இத்தனை வருஷமா நீங்க ஏமாந்து இருக்கிறீங்க. அது வெஹிக்கல், அது வெஹிக்கல் இல்ல. vehicle, 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 என்ன சவுண்ட் வந்துச்சு? vehicle, வெஹிக்கல், வெஹிக்கல். vehicle, vehicle,
கூகுள்ல போயிட்டு வெஹிக்கல் அவுட் ப்ரொனவுன்ஸ் பாருங்க, இந்த பாருங்க வருது vehicle. vehicle, சோ நாங்க இவ்வளவு காலமும் அதை வெஹிக்கல் நினைச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படித்தான் ரீட் பண்றேன், எல்லாரும் அப்படித்தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். ஆனா ராங். அப்ப கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஹெல்ப்போட எங்களுக்கு என்ன செய்யலாம், வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷனை பார்க்கலாம். அப்ப ப்ரொனவுன்சியேஷன் இனி எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. மீனிங் எப்படி பாக்குறேன்? Google later. அதுலயும் உங்களுக்கு கூகுள் டிக்ஷனரியில பார்க்கலாம், கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல பார்க்கலாம், ChatGPT கேட்கலாம். உங்ககிட்ட பாக்கெட் டிக்ஷனரி இருந்து அதுலயும் பார்க்கலாம். ஒரு வேர்ட் அடிச்சு மீனிங் இன் இங்கிலீஷ் அடிச்சா வரப்போகுது. இதுல உங்களுக்கு அதுல மீனிங்கை பார்த்துக்கொள்ளும். கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வேர்டு வந்து இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? இப்ப இந்த ஒன்ஸ்ன்றது எப்படியாப்பட்ட வேர்டு? அது நவுனா, வேர்பா, எஜெக்டிவா, எட்வர்பா, கன்ஜங்ஷனா, ப்ரிபோசிஷனா, ஆர்டிகலா, என்னது? நவுனா இருந்தா என்ன நவுன் இது, வேர்பா இருந்தா என்ன வேர்ப், இதெல்லாம் நாங்க ஆழமா போவோம். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதுல 4 நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிக்கிறேன். என்னென்ன டீச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு? Come on. நாலு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வடாதே Nouns. noun, verb, Verb. adjective, Adverb. adverb. இந்த நாளும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். noun ன்ற நாமபத பெயர் சொல், verb ன்ற வினைச்சொல் கிரியாபத, adjective ன்ற நாம விசேஷண பத பேரடைமொழி பேருடி உரிச்சொல், adverb ன்ற வினை அடைமொழி வினை உரிச்சொல். இதுதான் எங்களுக்கு தெரியும். ஓகே, குட். இதுல நாங்க இது எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். ஒரு நவுனா இருந்தா அது எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறேன்? எனக்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல இயலுமா இருக்கணும். எனக்கிட்ட டேபிள் இருக்குது, அப்ப டேபிள் ஒரு நவுன். எனக்கிட்ட லவ் இருக்குது, அப்ப லவ் ஒரு நவுன். இந்த ஃபார்முலா நாங்க பார்த்தோம். வேர்ப் எப்படி பாக்குறேன்? ஒரு நேம சொல்லி அந்த வேர்டை சொல்லி அவரால் அதை செய்ய இயலுமா இருந்தா அது ஒரு வேர்ப். உதாரணத்துக்கு ஈட், ராஜா ஈட் அப்படி சொன்னா ராஜா என்ன செய்வாரு? ஈட் பண்ணுவார். அப்ப ஈட்ன்றது ஒரு வேர்ப். கம்ன்றது ஒரு வேர்பா? ராஜா கம் அப்படி சொன்னா ராஜா என்ன செய்வாரு? வருவாரு. அப்ப கம்ன்றது ஒரு வேர்ப். அப்ப அப்படித்தான் அதை பாக்குறேன். எஜெக்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு வேர்டை காட்டி இது எஜெக்டிவா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும்? அதோட ஒரு நவுனை போடணும். அந்த நவுனால அந்த எஜெக்டிவ் வந்து அந்த வேர்டு வந்து அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அது ஒரு எஜெக்டிவ். ப்ளூ இது ஒரு எஜெக்டிவா? ப்ளூவோட ஒரு பெண்ணை போட்டு பாருங்க, ப்ளூ பென் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப ப்ளூ ஒரு எஜெக்டிவ். பியூட்டிஃபுல்ன்றது ஒரு எஜெக்டிவா? பியூட்டிஃபுல்லோட ஒரு பெண்ணை போட்டு பாருங்க, பியூட்டிஃபுல் பென். எஸ், பெண்ணை வந்து அந்த பியூட்டிஃபுல்ன்ற வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப பியூட்டிஃபுல்ன்றது ஒரு எஜெக்டிவ். இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நாங்க அட்வர்ப்ஸ் பார்த்தோம். எப்படி ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணணும். ஒரு வேர்டை காட்டி அது அட்வர்பா இல்லையாண்டா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த வேர்டுக்கு பக்கத்துல ஒரு வேர்பை போட்டு பார்க்கணும். ஃபாஸ்ட் இது ஒரு அட்வர்பா? ஓ பாருங்க, கம் ஃபாஸ்ட். கம்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது ஃபாஸ்ட்ன்ற வேர்ட். ஸ்லோலி, கம் ஸ்லோலி. பாருங்க, கம்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது ஸ்லோலின்ற அட்வர்ப். இதெல்லாம் நாங்க கொஞ்சம் டீட்டெயிலாவே நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், அதெல்லாம் நாங்க பார்க்கல. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஒன்ஸ் அப்படின்ற இந்த வேர்ட ப்ரொனவுன்சியேஷன் எங்களுக்கு தெரியும், மீனிங் எங்களுக்கு தெரியும், கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் நாங்க பார்க்க போறோம். எனக்கு சொல்லுங்க, நாங்க பார்த்த நவுன் வெர்ப், எஜெக்டிவ், அட்வெர்புகளுக்கு இந்த ஒன்ஸ் வருமா? Adverb-ளுக்கு வரும் சார். அட்வெர்புகளுக்கு வரும்னு சொல்லி சொன்னது யாரு?
adverbுக்குள்ளுக்க வரும். இது adverbுன்னு சொல்லி சொன்னது யாரு? ஹபீபா சொன்னாங்க adverb அப்படின்னு. எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எப்படி adverb? ஒரு காலத்தை குறிக்குது. நான் adverb பத்தி பேசும்போது காலத்தை குறிக்குது, நேரத்தை குறிக்குது, அதெல்லாம் சொல்லித்தரது. இப்பயும் நான் என்ன சொன்னேன்? ஒரு adverb கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃபார்முலா என்னது? நான் இப்ப சொல்லித்தந்தேன். ஒரு noun describe பண்றது. ஒரு verb describe பண்ணணும். ஒரு verb describe பண்ணணும். ஏதாவது ஒரு verb சொல்லுங்க. ஏதாவது ஒரு verb சொல்லுங்க யாராச்சும். சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒரு verb சொல்லுங்க. சும்மா ஏதாவது சொல்லுங்க. Come on. Run. Drive. Driveன்றது ஒரு verb. இந்த டிரைவோட ஒன்ஸ போட்டு பாருங்க. Drive once. Drive once. ராஜா drive once. அப்படின மீனிங் என்னது? சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். நீங்க தெரியாது நினைச்சு கொண்டிருக்கீங்க. ராஜா பார்த்து நாம சொல்றோம் ராஜா டிரைவ் ஒன்ஸ் அப்படி சொன்னா என்ன மீனிங் அது? ஒரு தடவை ஓட்டு. ஒரு தடவை ஓட்டு. ராஜா டிரைவ் ஒன்ஸ். ஓட்டு டிரைவ் ஒன்ஸ். ஒரு தடவை ஓட்டு. பாருங்க, அந்த ஓட்டுன்ற டிரைவர் ஒன்ஸ்ன்ற வேர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுதா இல்ல இங்க? எஸ். அப்ப உமைமா சொன்ன மாதிரி ஒன்ஸ்ன்றது ஒரு adverb தான். அவங்க சரியா தான் சொல்லிக்கிறான். இன்னும் வேற ஏதாவது ஒரு verb சொல்லுங்க. சாரிமா, ஹபீபா. ஹபீபா சாரி, ஹபீபா உமைமான சிஸ்டர் ஹபீபா. சாரி, வேற ஏதாவது ஒரு verb சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாப்போம். ஐயோ, ஒரு verb தெரியாமல நீங்க எல்லாம் O-level எக்ஸாம் செஞ்சுக்கிறீங்க. கம் ஆன் ஸ்டூடண்ட்ஸ். 1000 verb இருக்குது. கம், கோ, சிட், ஈட். ஐயோ மை காட். ஸ்பீக். ஸ்பீக். ஸ்பீக்ன்றது ஒரு verb. இந்த ஸ்பீக்ன்ற verb-ஓட once போட்டு பாப்போம். ஸ்பீக் ஒன்ஸ். ஸ்பீக் ஒன்ஸ் அப்படின மீனிங் என்னது? ஒரு தடவை பேசு. ஒரு தடவை பேசு. එකපාර කතා කරන්න. அப்ப ஸ்பீக் பேசு கதா கரன்றன்ற verb ஒன்ஸ்ன்ற வேர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுதா இல்லையா? பேசி கொண்டிருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏய் ஸ்பீக் ஒன்ஸ் அப்படி சொன்னது அவர் என்ன செய்வாரு? ஒரு தடவை தான் பேசுவாரு. அப்ப ஸ்பீக்ன்ற ஒரு verb வர்ணிக்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் அந்த ஒன்ஸ்ன்ற வேர்ட் வந்திருக்குது. அப்ப அது adverb-ஆ இல்லையா? அப்ப ஹபீபா சொன்னது சரி, அது ஒரு adverb தான். இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப மாஷாஅல்லாஹ் பாருங்க, இந்த வேர்ட ப்ரொனன்சியேஷன் எங்களுக்கு தெரியும், மீனிங் எங்களுக்கு தெரியும், கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு தெரியும். ஹவு டு யூஸ், நாங்க எப்படி இதை யூஸ் பண்றேன், எங்கட வீட்டுல ஒன்ஸ் எப்படி நாங்க யூஸ் பண்றேன், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தாங்க. இன்னைக்கு நைட் நாங்க தூங்க முதல்ல ஒன்ஸை யூஸ் பண்ணிடலும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Once you eat your dinner, go இங்க to ஒரு bed. தடவைன்ற மீனிங் எங்க வருது? இங்க ஒரு தடவைன்ற மீனிங் வருது. எப்படி வருது? இப்ப நைட்டுக்கு டின்னர் எடுக்க சொல்லி, இப்ப நீங்க என்ன செய்யுங்க, கிளாஸை முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடாம இருங்க. உன மம்மி என்ன செய்வாங்க, ஏய் திண்டியா சாப்பிடவா சாப்பிடவா கூப்பிட்டு கொண்டே இருப்பாங்க தானே. நீங்க மாமாவை பார்த்து சொல்லல, மாமா ப்ளீஸ் எனக்கு ஒன்ஸ் சொன்னா போதும், சாப்பிடவான்னு ஒன்ஸ் சொல்லுங்க, நான் வாரேன். அவ்வளவு மீனிங் எனக்கு. ஒரு தடவை சொல்லுங்க,
2 தடவை 3 தடவை சொல்ல வேணாம். நீங்க ஒரு தடவை சொன்னாலே நான் உங்களே லிசன் பண்ணுவேன். பாருங்க யூஸ் ஆகுதா இல்லையா? எஸ் உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க சொல்லலும் இந்த அப்புறா 9 o'clock நான் ஒரு அசைன்மெண்ட் செய்யணும். எனக்கு ஒரு 9:05 மாதிரி ஒரு ஒன்ஸ் கால் பண்றியா? கால் பண்ணு. ஒரு ஒன்ஸ் கால் பண்ணு. அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு தடவை கால் பண்ணு. ஒரு கோல் வந்தா நான் என்ன செய்வேன்? ஞாபகம் வச்சு அந்த அசைன்மெண்ட்டை செய்வேன். இல்லாட்டி மறந்துடும். பாருங்க யூஸ் பண்ண இயலுமா இல்லாதா? அப்ப ஒரு வேர்டோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியும்டா, மீனிங் உங்களுக்கு தெரியும்டா, கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்னதுன்னு தெரியும்டா, எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். சினோனிம் என்டோனிம் ஒத்த கருத்து எதிர் கருத்து என்னது? ஒன்ஸ் சினோனிம் என்னது? ஒன்ஸுக்கு ஒத்த கருத்துன்னு சொல்லுங்க. ஒன்ஸுக்கு ஒத்த கருத்து சினோனிம் என்னது? ஈஸி, இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும். என்னதுமா? ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், நீங்க யோசிக்கிறீங்க இல்ல, மூளையை யூஸ் பண்றீங்க இல்ல. ஒன்ஸ் தமிழ் மீனிங் ஒன் டைம். பாருங்க அறிவாளி புள்ள ஹபீபா, இப்படிதான் இருக்கணும். ஒன்ஸ் சினோனிம் என்னது? ஒன் டைம். ஒன் டைம். என்டோனைம் ஐட எதிர்கருத்து என்னது சொல்லுங்க? இது ஈஸி. ட்வைஸ் இல்ல, மெனி டைம்ஸ். மெனி டைம்ஸ். ஒன்ஸ் சினோனைம் வந்து ஒன் டைம், என்டோனைம் வந்து மெனி டைம்ஸ். ஒத்த கருத்து சினோனைம், எதிர்கருத்து என்டோனைம். இப்போ ஓகேயா? ப்ரொனன்சியேஷன் தெரியும், மீனிங் தெரியும், கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியும், எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும், சினோனைம் என்டோனைம் ஒத்த கருத்து எதிர்கருத்து தெரியும். ஸ்பெல்லிங் என்னது? பார்க்காம சொல்லுங்க. ONC ஓ பீல, அது எல்லாம் பீல போ, எல்லாம் பீல. ONCE. ONCE. அப்ப மாஷா அல்லாஹ், இந்த வேர்டோட ஃபுல் ஹிஸ்டரியும் இப்ப எங்களுக்கு தெரியும். ப்ரொனன்சியேஷன், மீனிங், கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ், ஹவு டு யூஸ், ஸ்பெல்லிங், இன்டர்னைம், சினோனைம், என்டோனைம், ஸ்பெல்லிங் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இப்படி நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு வேர்டா அனலைஸ் பண்ணணும். ஒன்ஸுக்கு எப்படி இப்ப எங்களுக்கு 6 தெரியுமோ அதே மாதிரி போனுக்கும் 6 தெரிஞ்சிருக்கணும், ஏக்கும் 6 தெரிஞ்சிருக்கணும், டைமுக்கு 6. இப்படி ஒவ்வொரு வேர்டுக்கும் 6 ஹிஸ்டரியை நாங்க தேடி தெரிஞ்சு கொள்ளணும். இதை நாங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வாரத்துக்கு முதல்ல இந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும், இந்த 6ஐயும் உங்களுக்கு 6ஐயும் உங்களுக்கு வரையிலுமா இல்லடா? இன்ஷால்லா சார். நாங்க ஒன்ஸுக்கு எப்படி இவ்வளவு டீட்டெயிலா போனோமோ அதே மாதிரி மத்த வேர்ட்ஸுக்கும் நாங்க போவோம். ரெடி ஆயிட்டு வாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு 7 ரீடிங் மெத்தட் சொல்லி தந்தேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யுங்க, இந்த பேராகிராஃப் அந்த 7 மெத்தட்லையும் எனக்கு ரீட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றீங்களா எனக்கு இன்பாக்ஸ்ல? ஓகே சார். தென் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க. நான் ஒரு பெரிய நம்பர் உங்களுக்கு தரேன். அந்த நம்பர்ஸை நீங்க தனியா ட்ரை பண்ணி ஒவ்வொரு மெத்தட்ல நீங்க டெக்ஸ்ட்ல மாத்த ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பேராகிராஃபை நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஃபுல்லா டீட்டெயிலா தேடிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல் கிராமரை நாங்க பார்ப்போம். இன்ட்ரெஸ்டா கிளாஸ் உங்களுக்கு? எஸ் சார். Yes, sir. Thank you very much, my dear students. Love you all. Bye. Good night. Assalamu alaikum. See you. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Jazakallah khair.